ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு முட்டை கொத்து புரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம கோதுமை மாவு வச்சு நம்மளுக்கு எவ்வளோ சப்பாத்தி தேவையோ அவ்வளோ சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிற போகிறேன். இது கோதுமை மாவில் செய்கிறனால நம்ம குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா சப்பாத்தியுமே ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக பரோட்டா மசாலா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 தக்காளி, 3 முட்டை, 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் 4 பேருக்கு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறணும். அடுத்ததாக வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளிக்கும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததாக நம்ம இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே டோட்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிருச்சு. இதில் ஃபைனலாக நம்ம மல்லி இலைகளை குட்டி குட்டியாக நறுக்கி மேலே சேர்த்துக்கலாம். இது புரோட்டாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட நம்ம நான்வெஜ் கிரேவி இல்லைன்னா ஆனியன் ரைத்தா வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.